வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடியது பிப்ரவரி மாத ராசி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க. 2024 வருடத்தில் வரக்கூடிய பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி வியாழக்கிழமை அதிகாலையில் அஸ்த நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் கன்னி ராசியில் துலாம் லக்னத்தில் சந்திர பகவானுடைய திசையில் 172 டிகிரியில் தான் இந்த உடைய பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி பிறக்கப்படுதுங்க. அப்படி பிறக்கக்கூடிய இந்த தருணத்தில் காலப்புருஷ தத்துவத்துப்படி 3வது ராசி மிதுன ராசியுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அதை பற்றி தான் இந்த காணொலியில் இப்போ பார்த்துட்ருக்குறேங்க. மிதுன ராசிக்கு வரக்கூடிய நட்சத்திரங்கள் முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரமான மிருகசீரிஷ நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம். அதன் பிறகு வரக்கூடிய ராகு பகவானுடைய நட்சத்திரமான திருவாதிரை நட்சத்திரம் 4 பாதங்கள். அதன் பிறகு வரக்கூடிய குரு பகவானுடைய நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரம் 3 பாதங்கள். அப்போ 3 நட்சத்திரங்கள் 9 பாதங்கள் அடங்கிய மிக ஒரு அருமையான ராசி இந்த மிதுன ராசி. ஏன்னா ஏன் இந்த மிதுன ராசி அருமையான ராசின்னு சொல்கிற அப்படின்னா, மிதுன ராசிக்குன்றது பார்க்கும்போது அதிபதி புதன் பகவான். அந்த புதன் பகவானுடைய அமைப்பு என்னென்னா, ஆயக்கலைகள் 64க்கும் அதிபதி கற்றவர் யார் அப்படின்னா இந்த புதன் பகவான் தானுங்க. அப்போ இந்த புதன் பகவானுடைய ராசியில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி இந்தவுடைய பிப்ரவரி மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா, உங்களுக்கு இப்போ பாக்கிய சனி சனியாக இருக்கிறதுனால, ஏன்னா சனி கும்பத்திலிருந்து உங்கள் ராசி பாக்கிய சனியை பார்க்குறதுனால நீங்கள் எடுத்த காரியம் எடுத்த முயற்சி எல்லாமே மற்றவங்களுக்கு நல்லா இருக்குமா தவிர உங்களுக்கு தாமதமாகவே இருக்கும். அப்போ மனசில் தோணும், என்னடா எதை நினச்சாலுமே நமக்கு தடையாகவே இருக்குது, நாம் சொல்கிறோம் மற்றவங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்ற ஒரு எண்ணம் உங்கள் மனசில் கண்டிப்பாக இருந்துக்கிட்டே இருக்கும். அதுபோக குரு பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு லாப குரு. ஏன்னா உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு. அப்போ 11ஆம் இடத்துல குரு, ஏன்னா பொதுவாக 11ஆம் இடம்ன்றது லாபஸ்தானம். அப்போ லாப குருவாக இருக்கிறதுனால உங்களுக்கு மே மாதம் 2ஆம் தேதி வரைக்கும், அதாவது குரு எங்கே இருப்பாருன்னா செவ்வாய் வீட்டில், அதாவது குரு பகையாக இருந்தாலும் உங்களுக்கு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு. சரிங்களா? அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இந்த வழிய மே மாதம் 2ஆம் தேதி குரு பயிற்சி ஆகும்போது உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு 12ஆம் இடத்துக்கு வந்துட்டாருன்னா ஒரு வருஷத்துக்கு குருவுடைய பலம் உங்களுக்கு இல்லை. ஏன்னா 12ல் எக்கிரகம் மறையுதோ அக்கிரகம் நம்ம அஸ்தனம்னு சொல்லலாம். ஏன்னா 12ஆம் இடத்துல வர கிரகம் எந்த கிரகம் இருந்தாலும் வேலை செய்யாது. 12ஆம் இடம் நீச்சம், உச்சம், 2வது மறைவு, விரயம். 12ஆம் இடத்துல எந்த கிரகம் வந்தாலும் பலனை கொடுக்க மாட்டான். அப்போ இந்த குருவுடைய பார்வை உங்களுக்கு இப்போ நல்லா இருக்கணும்னா மே மாதம் 2ஆம் தேதி வரைக்கும் குருவுடைய பார்வை உங்களுக்கு சூப்பராக இருக்குதுங்க. அப்படி இருக்கும்போது குரு உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்கும்போது, அதாவது நீங்கள் என்ன காரியம் செய்யலை நினைக்கிறீங்களோ அது இப்போ தாராளமாக பண்ணலாம். ஒரு வெளிநாடு போகலாம் அப்படின்னா இப்போ ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. ஏன்னா குரு பகவான் ஏற்படுத்தி கொடுத்துருவார். நவகிரகத்திலேயே ராஜான்னு சொல்லக்கூடியவர் யாருன்னா குரு தானுங்க. அந்த குரு பகவான் பார்க்கும்போது 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு இப்போ இடம் வாங்கலாம், வீடு வாங்கலாம், வீடு கட்டலாம், வண்டி வாங்கலாம், காரு வாங்கலாம், சொத்து வாங்கலாம். ஆனால் இதெல்லாம் வாங்குறது ஒரு பக்கங்க, கடனை கட்டுவனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு உண்டான ஒரு பாதையை கண்டிப்பாக உங்களுக்கு குரு காட்டி விடுவாருங்க. ஏன்னா குரு இப்போ ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கிறார். அதனால் 100% உங்களுக்கு குருவுடைய பார்வை உங்களுக்கு பிப்ரவரி மாதத்திலிருந்து கிட்டத்தட்ட அடுத்தது மார்ச், ஏப்ரல் இந்த 3 மாதம் உங்களுக்கு முழுமையாக நல்லாயிருக்கும். அப்போ மே மாதம் 2ஆம் தேதி குரு பயிற்சியாகும்போது உங்களுக்கு 12ஆம் வீட்டுக்கு வந்துடுவார். அப்போ குரு வேலை செய்யாது. சரிங்களா? அப்படி இருக்கும்போது இப்போ மேசத்தில் இருந்த ராகு மீனத்துக்கு போயிட்டார். அப்போ உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருந்த ராகு இப்போ 10ஆம் இடத்துக்கு போயிட்டார். அப்போ தொழிலை பார்க்குறாரு. 10ஆம் இடம்ன்றது தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போ என்னென்னா ராகு போல் கொடுப்பார் இல்லை, கேதி போல் கெடுப்பார்லன்னு சொல்லுவாங்க. அப்போ ராகு பார்த்தீங்கன்னா 19ஆம் தேதி 5வது மாதம் 2025 வரைக்கும் கிட்டத்தட்ட 1.5 வருடம் ஒரு ராகு கால பயிற்சி. அப்போ அது வரைக்கும் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். அப்போ நீங்கள் சுய தொழில் தொடங்குறதுக்கு உண்டான அருமையான தருணம்.
இதில் மெயினாக இந்த விளையாட்டுத்துறையில் சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க, கலைத்துறையில் சாதிக்க நினைக்கிறவங்க, இவங்கெல்லாம் கண்டிப்பாக சாதிக்கிறது உண்டான வாய்ப்பு உங்களுக்கு இந்த ராகு 10ஆம் இடத்துக்கு போனதுனால உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல வாய்ப்பு கொடுத்துடுவார். முன்னே சொன்ன குரு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குரு கொடுப்பார், எவர் தடுப்பார். குரு கொடுத்தா கோடி கோடியை கொடுத்துருவாராம். இப்போ குருவுடைய பார்வையும் நல்லா இருக்குது, ராகுவுடைய பார்வையும் உங்களுக்கு நல்லா இருக்குதுங்க. அப்போ இதை தவிர சனியுடைய பார்வை என்ன சொன்னால் பாக்கிய சனி. அப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கும்பத்திலிருந்து உங்கள் ராசி பார்க்குறாரு. அப்போ 5ஆம் இடமாக பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி பார்த்தாலும், ஏன்னா சனி உங்கள் ராசி 5ஆம் இடமாக தானே பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்போது 100% உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல சனி இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது என்னென்னா சேர்க்கை, ஸ்நேதகம், பழக்க வழக்கங்கள், ஜாமீன் இழுத்து போகிறது, நான் இருக்கிறேன்னு சொல்லி மற்றவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது, இது எல்லாமே இப்போ நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கணும். ஏன்னா நல்லதுன்னு போனீங்கன்னா இப்போ பொல்லாப்புன்ற பேர் தான் வரும். கொடுத்தது கேட்டால் அடுத்தது பகைன்ற பேர் தான் வரும். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது கண்டிப்பாக நல்லதுங்க. அடுத்தபடி பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு இப்போ மிதுன ராசிக்கும் கன்னி ராசிக்கும் அதிபதினு சொல்லக்கூடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது புதன் பகவான் தான். அந்த புதன் பகவான் இப்போ 8ஆம் இடத்துல நட்பு கிரகத்தில் தான் இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுவார்னா முடிஞ்ச வரைக்கும் பார்க்கும்போது நண்பர்களால், மற்றவங்களால், அதாவது உங்களால் அவங்களுக்கு நல்லா இருக்குமே தவிர அவங்களால உங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் நல்லதை செய்ய போனாலும் பொல்லாப்புன்ற பேர் தான், கொடுத்தது கேட்டாலும் அடுத்தது கெட்ட பேர் தான். அப்போ மற்றவங்களுக்கு நீங்களும் நினைப்பீங்க, என்னென்னா நம்ம சொல்கிறவங்க நல்லா இருக்கிறாங்க, நம்ம பாதை காட்டுற நல்லா இருக்கிறாங்க, நாம் நல்லா இல்லையே. அந்தவுடைய எண்ணம், எதிர்பார்ப்பு உங்களுக்குள்ளார இருக்க தான் செய்யும். அப்போ அதை தவிர பார்த்திங்கன்னா இந்த 3ஆம் பாவகத்துக்கு அதிபதி யாருன்னா சூரியன். அந்த சூரியன் இப்போ பார்த்திங்கன்னா அவரும் 8ல் பகையாக இருக்கிறார். அப்போ 8ல் பகையாக இருக்கும்போது என்ன பண்ணுவார், உங்களுக்கும் தந்தைக்கும் சின்ன சின்ன வாக்குவாதங்கள்லாம் வரும், தேவையில்லாத சண்டைகள் வரும். நல்லது பண்ணால் கூட பொல்லாப்பு. அப்போ நீங்கள் செய்கிறது அவருக்கு பிடிக்காது, அவர் செய்கிறது உங்களுக்கு பிடிக்காது. அப்போ நீங்கள் 2 பேருமே பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் பொறுத்த வரைக்கும் யாராவது ஒருத்தர் தள்ளி இருக்கிறது நல்லது. ஒரு வீட்டில் இருந்தீங்கன்னா குடிக்கிற கஞ்சிக்கு கூட பஞ்சம்தான். அப்போ என்னாகும், என்னடா சம்பாதிக்கிறோம் மிச்சம் பண்ண முடியல, கடனை கட்ட முடியல, கஷ்டம் தீரலை, ஒன்று போனால் ஒன்று வந்துகிட்டு இருக்குது, எதனால் அப்படின்ற மாதிரி உங்கள் மனசில் தோணும். ஏன்னா முழுக்க இது பொது பலனை தான். இதே உங்கள் சுயஜாதகமாக இருந்து தான் நான் இதுதான் நடக்கும் அப்படின்னு என்னால் சொல்ல முடியுங்க. ஆனால் பொது பலனில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதை இருந்தால் நாங்கள் சொல்ல முடியும். சரிங்களா? அதாவது பேசி தீர்த்துக்கணும், இல்லை யாராவது ஒருத்தர் தாழ்ந்து போகணும். அப்படி இருந்தால் பிரச்சனைன்றது கண்டிப்பாக இல்லை. அப்போ அம்மாவுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு உடல் உபாதைகள், ஹெல்த் கண்டிஷன், சின்ன சின்ன பிரச்சனைகள் கொடுக்க தான் செய்யும். இருந்தாலும் இதை விடிய கத்திக்கிட்டு கிடந்தால் கூட விடிஞ்சு பார்த்தா ஏதோ ஒரு வேலை வெட்டி செய்துக்கிட்டு தான் இருப்பாங்க. அம்மாவை பற்றி கவலைப்பட வேண்டியது இல்லைங்க. அப்படி இருக்கும்போது இந்த 5ஆம் பாவகத்துக்கும் 12ஆம் பாவகத்துக்கும் அதிபதி யாருன்னா அதாவது சுக்கிர பகவான், அவர் 7ல் இருக்கிறார். அப்படின்னா 5ஆம் பாவகன்றது என்னென்னா புத்திரஸ்தானம். ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியமான இடம் 5ஆம் இடம். ஏன்னா 5ஆம் இடம்ன்றது பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம். இது 2மே நல்லா இருந்தால் தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு அப்டேட் ஆக முடியும். அப்போ என்னாகுது அப்படின்னா பூர்வீக புண்ணிய ஸ்தானத்தில் இப்போ நம்ம தாய் தந்தை மட்டும் இல்லை, தாத்தா பாட்டி சித்தப்பா பெரியப்பா பூர்வீக முன்னோர்கள் யார் எந்த பாவம் செய்திருந்தாலும் அது நம்ம தலையில் தான் விடியும். அந்த பூர்வீக புண்ணிய ஸ்தானம் நல்லா இருக்குதா அப்படின்றத ஒரு தடவை பார்த்துக்கிடுங்க. அதே மாதிரின்றது திருடனாக கூட பிறந்துடலாம், ஆனால் தலசம் பிள்ளையாக மட்டும் பிறக்கவே கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுலேயும் இந்த மிதுன ராசியில் இருக்கிறவங்களுக்கு தலசம் பிள்ளையாக மட்டும் பிறந்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், அதாவது திருவோட நெடுக்கில் தெருவோரன்னு போகல, சாப்பாட்டுக்கு இல்லாத பிச்சை எடுக்கல, அந்த மாதிரி நிலைமையே உங்களுக்கு கஷ்டப்படக்கூடிய நேரம் தான் இந்த பிப்ரவரி மாதம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது கண்டிப்பாக நல்லது. முதல்ல உங்களுக்கு பூர்வீக புண்ணியஸ்தானம் நல்லா இருக்கிறாரா அப்படின்றத ஒரு தடவை பாருங்கள். அதே மாதிரி புத்திரஸ்தானம், ஏன்னா 5ஆம் இடம் புத்திரஸ்தானம் இல்லைங்களா, அப்போ குழந்தை பாக்கியம் நல்லா இருக்குதா. ஏன்னா 5ஆம் இடத்துல ராகு கேது இருந்தால் கடுமையான புத்திரதோஷம். அதே குருவோ சனியோ இருந்தால் தாமதமாகும். அப்போ உங்கள் 5ஆம் இடம் நல்லா இருக்குதா அப்படின்றது ஒரு தடவை பார்த்துக்கிடுங்க. அப்போ இதையும் தாண்டி உங்களுக்கு சுக்கிரன் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால திருமணம் ஸ்தானம் எப்படி இருக்குன்னா, நீங்கள் இப்போ ஒரு பொண்ணு பார்த்துட்டு வரீங்கன்னா அவங்களுக்கு திருமணம் ஆகும். அதே மாதிரி உங்களை அதாவதுன்றது ஒருத்தர் பார்த்துட்டு போனாங்கன்னா அவங்களுக்கு கல்யாணம் ஆகும், நமக்கு தாமதமாக இருக்கும். அப்போ நம்ம ஜாதகம் நல்லா இருக்குதா, செவ்வாய் தோஷம், நாகதோஷம், அதாவது தாரதோஷம், இதில் எது இருந்தாலுமே திருமணம் தடையாகும் இந்த மாதத்தில் சொல்கிறேங்க.
அப்போ என்னன்னா உங்கள் சுய ஜாதகம் இது இல்லாத நல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கை நினைக்கிறதுக்கோ பேர் வைக்கிறதுக்கோ ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்போ இது வந்து பொது பலன். ஏன்னா பொது பலன் சொல்லும்போது ராசி அடிப்படையாக தான் நம்ம சொல்கிறோம். அதே லக்னம் வச்சு ஜாதகம் பார்க்கும்போது லக்னத்தை அடிப்படையை வச்சு சொல்கிறோம் இல்லைங்களா. அப்போ நம்ம ஜாதகத்தில் நல்லா இருக்குதா அப்படின்றது ஒரு தடவை பார்த்துக்கிடுங்க. அப்போ இதை தாண்டி 6ஆம் பாவகத்துக்கும் 11ஆம் பாவகத்துக்கும் அதிபதி யார் அப்படின்னா, அதாவதுன்றது பார்க்கும்போது செவ்வாய். அவர் இப்போ 7ல் இருக்கிறார். 7 வந்து எங்கே இருக்கிறாருன்னா பகையாக இருக்கிறாரு. அப்போ என்ன ஆகுதுன்னா, நீங்கள் என்ன தான் உங்கள் வீட்டுக்கு நல்லது பண்ணினாலும் பொல்லாப்புன்ற பேர் தான், கொடுத்துருந்தாலும் அடுத்தது கெட்ட பேர் தான். அப்போ மற்றவங்க வந்து வாங்கி கெட்ட பேர் வாங்கினா நீங்கள் கொடுத்து கெட்ட பேர் வாங்கிடுவீங்க. அப்போ உங்களுடைய 7ஆம் இடம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மாதம் கொஞ்சம் சரியில்லை. தன் வாய் தன் சொல் தனக்கு சுமைன்ற மாதிரி இருக்குதுங்க. கொஞ்சம் பேச்சு வார்த்தைகள் கம்மி பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கு நீங்கள் உதவி செஞ்சாவே உபதிரம் பேர் தான். அதனால் உதவி செய்யாது இருக்கிறதே உங்களுக்கு நல்லது தான் இந்த மாதம் பொறுத்த வரைக்கும். ஏன்னா செஞ்சாலும் பாவி தான், அந்த மாதிரி இடத்துல தான் இருக்குதுங்க. கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே சமயத்திலேயே இந்த 7ஆம் பாவகத்துக்கும் அதாவதுன்றது வந்து 10ஆம் பாவகத்துக்கு அதிபதி யாருன்னா குரு பகவான். ஏன்னா 7ஆம் இடத்துக்குன்னா திருமண ஸ்தானத்துக்கு அதிபதி உங்களுக்கு வந்து குரு தான். அந்த குரு வந்து இப்போ 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக முன்னே சொன்ன அருமையான ஒரு தருணம். இப்போ நீங்கள் எதையுமே செய்யணும்னு நினச்சிங்க அப்படின்னா அது செய்கிறதுக்கு உண்டான ஒரு பாதை காட்டுற ஒரு குரு அந்த நல்ல பொசிஷனில் இருக்கிறதுனால கண்டிப்பாக நினச்சது நடக்கும். நம்பின காரி கைக்கூடி வரும். உங்கள் சுய ஜாதகம் மட்டும் நல்லா இருந்தால் கண்டிப்பாக சொல்கிறேன், உங்களை அடிக்கிறதுக்கு இப்போ ஆளே கிடையாது. ஒரு உதாரணம் சொல்லணும்னா, 10 குழந்தைங்க ஓடுறாங்க அப்படின்னா ஒரு ரேஸில் 10 குழந்தைங்களும் ஜெயிக்க போகிறதில்ல. அந்த 10ல் ஒரு குழந்தை தான் ஜெயிக்க போகுது. அந்த ஜெயிக்கிற இடத்துல இப்போ நீங்கள் இருக்கிறீங்க. அதனால் உங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் உங்களுடைய பொது பலன்கள் அடிப்படையில் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ உங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கு உண்டான நேரம். அப்போ உங்கள் திசை புத்தி கெட்டு இருந்தால் அதனால் கஷ்டம் கொடுத்தா கொடுக்கலாமா தவிர உங்களுக்கு இந்த பொது பலனில் நீங்கள் சாதிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி நிச்சயம்தான். சரிங்களா. அதே மாதிரி சனி வந்து பார்க்கும்போது 8ஆம் பாவகத்துக்கும் 9ஆம் பாவகத்துக்கும் இந்த மகர ராசி கும்பராசிக்கு அதிபதியாருன்னா சனி தான். அந்த சனி வந்து இப்போ 9ல் இருக்கிறாரு. அப்போ அப்பாவுக்கு கொஞ்சம் ஹெல்த் கண்டிஷன் வரும், உடல் உபாதைகளை கொடுப்பாரு, காசு பணம் கொஞ்சம் விரையும். மொத்தத்தில் எவ்வளோ வந்தாலும் நஷ்டம்தான். கையில் 100 ரூபாய் இருந்ததுன்னா வரது தெரியுது போகிறது தெரியாது, அந்த மாதிரி நிலைமை தான் இருக்குது. கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லது. நான் முன்னே சொன்னேன், ஜாதகரும் தந்தையும் கொஞ்சம் தாழ்ந்து போகிறது விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க. சரிங்களா. பொதுவாக சொல்லணும் அப்படின்னா இந்த பிப்ரவரி மாதம் அதாவது மிதன ராசிக்காரங்களுக்கு அருமையாக இருக்குன்னு சொல்கிறதுல எந்த காரணத்தை கொண்டு ஒரு மாற்றமே கிடையாது. அப்படி இருக்கும்போது முழுக்க அதாவதுன்றது சாதிக்கக்கூடிய நேரம் இருக்குது. அதனால் சாதனையை நோக்கி போங்கன்னு நான் சொல்லுவேன். வீட்டிலையே இருந்துக்கிட்டு இருந்தால் எதுவுமே நம்மளை தேடி வராது இல்லைங்களா. சாதிக்கிற நேரம் இந்த பிப்ரவரி மாதம் கண்டிப்பாக சாதித்து காட்டுவீங்க. சரிங்களா. சரி நேயர்களே, இதுக்கு முன்னாடி நம்ம ஃபீனிக்ஸ் ஆன்மீக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு காணொலியும் நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும். உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இது போக உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு என் மனசிலிருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.